தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றங்கரை ஓரமாக திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள். கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அதோடு திடீரென்று 1 லட்சம் கனஅடி தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலே திறந்துவிட்ட காரணத்தினால் 17ஆம் தேதி அதிகனமழை பொழிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் திறந்து விடப்பட்ட 1 லட்சம் கனஅடியும் சேர்ந்து சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரை புரண்டு ஓடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான பகுதியில் இருக்கின்ற வசித்த மக்கள் பல பேர் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில்தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி ஆற்றினும் வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள் பாலங்கள்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றன. வீடுகளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுகின்றன. ஏரல் மற்றும் காயல்பட்டினத்தில் அதிக மழை பொழிந்த காரணத்தினால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல் உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து விட்டன. இன்றைக்கு அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட அந்த பொருளெல்லாம் மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாக பத்திரிகைகளும் செய்திகள் வந்துள்ளன. ஆகவே இந்த விடியா திமுக அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதோடு நான் 19/12/2023 அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன். அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை. நான் கூட ஒரு ஓடையில் அதிகமான தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. அந்த பகுதியில் போய் பார்வையிட்டேன். அந்த பகுதி மக்கள் எல்லாம் தெரிவித்தார்கள், இங்கே யாரும் வந்து பார்க்கவில்லை. 17, 18, 19ஆம் தேதி வரை எங்களுக்கு உணவு கூட கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலைமை தான் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொன்ன கருத்து ஊடகத்திலையும் பத்திரிகையும் எல்லாம் வெளிவந்தன. ஆனால் அரசுடைய செய்தி வக்கீல் ஓடை, அந்த வக்கீல் ஓடைக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்தன. ஆனால் அந்த விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த வட்டச் செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மேயர், அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் கமிஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் தடைபட்டது இவர்களால். அதே மழை வெள்ளத்தால் அந்த பகுதி பாதிக்கப்பட்டது இவர்களால். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வக்கீல் ஓடைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக செலவழித்திருந்தால், எஞ்சிய 20% பணி நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த குடியிருப்பு பகுதியிலே தண்ணீர் சூழ்ந்திருக்காது. இதையெல்லாம் இந்த அரசு செய்யாத தவறு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன்.